வணக்கம். எங்கள் ஊரில் இது நாங்கள் கீரைக்கறின்னு சொல்லுவோம். பொதுவாக பருப்பு கீரை போட்டால் கீரை கடையில் இல்லையா? ஸோ நாங்கள் கீரைக்கறின்னு தான் அதை சொல்கிறது. இதுக்கு தேவையான நான் 3 பருப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன், கலந்துருக்கேன். துவரம் பருப்பு, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு, வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய், தக்காளி பழம், 3 டைப்பு மிளகாய், அதாவது காய்ந்த மிளகாய், ஊசி மிளகாயில் பச்சை ஊசி மிளகாய், சிவப்பு ஊசி மிளகாய், கொஞ்சம் நெய் விட்டு உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. நல்லா வெந்த கையோட அது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, இதுலேயும் 3 டைப்பு கீரை தான் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் தண்டு கீரை வகையை சேர்ந்தது தான். ஒன்று சிகப்பாக இருக்கும், இன்னொன்று சிவப்பு பச்சையாக இருக்கும், இன்னொன்று பச்சை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு ஒன்று நல்லா போட்டு, நீங்கள் அதிகமாக அதை வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஏன்னா அந்த பச்சைத்தன்மை, இன்னொன்று அதோட வைட்டமின்ஸ்லாம் அதில் இருக்கிறதுனால அதிகமாக வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்புக்கு அஸ் யூஷுவல் தான் கடுகு தாளிப்பு. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தாளிப்பு, தக்காளி பழம், வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தாளிச்சிட்டு அதில் கொட்டி கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி பருப்பு எல்லாமே வந்துருச்சு இல்லையா? ஸோ லைட்டாக கொஞ்சம் கொதி வர நான் கொஞ்சம் புளி கரைச்சல் போட்டிருக்கேன். புளிப்பு தன்மைக்கு கல் உப்பு போட்டு நல்லா